Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம வாயில போட்டோனே கரையிற மாதிரி ரொம்பவே சாஃப்டான மைசூர் பாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயோ அல்லது ஒரு பிளேட்டோ எடுத்து நெய் தடவி வச்சுக்கலாம். நான் அடியில் ஒரு பேக்கிங் ஷீட் போட்டிருக்கேன். பேக்கிங் ஷீட் போடணும் இல்லைங்க, நெய் மட்டும் தடவி எடுத்து வச்சா போதும். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு சீனி சுகர் எடுத்துக்கணும். 1.5 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு உருக்கின நெய்யும் 1/2 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நெய்யே எடுத்துக்கலாம். முதல்ல கடலை மாவை வறுத்து எடுத்துக்கணும். மிதமான தீயில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதை கைவிடாமல் தான் வறுத்துக்கணும். எல்லா பக்கமும் நல்லா சூடு படுற மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சி விட்டு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த மாவை ஒரு சல்லடையில் வச்சு சலிச்சு சேர்த்துக்கணும். சலிச்ச மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு கட்டி இருக்காது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் நெய்யில் பாதி சேர்த்துக்கலாம். 1/2 கப் நெய்யும் 1/2 கப் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சீனியை பாக வச்சிடலாம். நான் 1 கப் சீனி எடுத்திருந்தேன் இல்லையா, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சீனி அப்படிங்கிறது மிதமான இனிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா இன்னொரு 1/4 கப் கூட சீனி சேர்த்துக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். முதல்ல நுரக்கட்டி வரும். ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுக்கணும். நான் உங்களுக்கு பதம் காட்டி தரேன். ஒரு கம்பி பதம் வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சி வச்சுக்க போகிறோம். அடுப்பை அணைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு, அதை இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடணும். இந்த ஸ்டெப் வந்து பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வழக்கமாக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவு கரைசலை சேர்த்துப்போம். இன்றைக்கி நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மிதமான தீயில் வச்சு நம்ம கிளற ஆரம்பிக்கணும். முதல்ல சீனி பாகோட கடலை மாவு கரைசல் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் நெய் இருக்கு இல்லையா, 1/2 கப் நெய்யை உருக்கி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக அது உள்ளே இழுத்த பிறகு இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். இந்த மாதிரி மொத்த நெய்யும் விட்டு கிளறிடணும். இது மொத்தத்திலேயே ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதுதான் பதம். இதுக்கு மேலே கட்டியாக வேண்டியதில்லை. நீங்கள் இப்படி எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிப்பன் மாதிரி விழும். அந்த பதத்தில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு இந்த மாதிரி 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உடனே அந்த ட்ரேக்கு மாற்றிடணும். இது ஆற நல்லா கட்டியாயிடும்.
ஒன்று போல் சமப்படுத்தி விட்டுக்கலாம். இது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா செட் ஆகணும். இப்போ நல்லா செட் ஆகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். அதை கட் பண்ணிலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.